சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இன்னும் ஒரு சில தினங்கள்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் ஓய்வு பெற போறாரு. கடைசி நேரத்துல ஏதாவது வழக்கு வந்துச்சு அப்படின்னா முக்கியமான தீர்ப்பு கொடுத்துட்டு போறதுதான் கடந்த கால தலைமை நீதிபதியோட வழக்கமா இருந்துச்சு. இப்போ ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அந்த காலக்கெடு விதிச்சது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு என்ன சொல்ல போறான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் விடைபெறதுக்கு முன்னாடி விசாரிக்கிற சில வழக்குகள்ல இதுவும் முக்கியமான வழக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவரோட அமர்வு கிட்டத்தட்ட தீர்ப்பை எழுதியிருக்காங்க. ஏப்ரல் மாசம் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அரசியல் அமைப்பு 142 பயன்படுத்தி தமிழ்நாட்டு ஆளுநர் அந்த மசோதாக்களை 12 மசோதாக்களை நிப்பாட்டியே வச்சிருந்தாரு, அனுப்பாம. அதனால 10 மசோதாக்கள் அவங்களே அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு காலக்கெடு அவசியம்தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகள் கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அது தொடர்பாக வழக்கு போடப்பட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணையில தான் இன்னைக்கு கவாயோட அமர்வு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. குறிப்பா தெளிவுபடுத்திருக்காங்க ஒரு விஷயத்த. ஆளுநருக்கும் சரி குடியரசுத் தலைவருக்கும் சரி காலக்கெடு விதிக்க முடியாதுங்கிறத நாங்க தெளிவுபடுத்தணும் அப்படின்ட்டாங்க. முதல் பாயிண்ட் தான். ஆனா என்னன்னா, இந்த விருப்புரிமையை இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறத சொல்றாங்க. குறிப்பா ஆளுநர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணு மசோதாவுக்கு நீங்க ஒப்புதல் கொடுக்கணும், இன்னொன்னு ஒப்புதல் நீங்க நிராகரிங்க, இல்ல கருத்து கேட்டு சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புங்க, இல்ல குடியரசுத் தலைவருக்கு நீங்க அனுப்புங்க. அதையே கிடப்புல மட்டும் போட்டே வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறத திரும்பியும் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏப்ரல்ல ஆளுநர் RN ரவிக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டாங்க. அதுல 3 மாசம் வரையும் குடியரசுத் தலைவருக்கு முடிவெடுக்க அதிகாரம் உண்டு, 1 மாசத்துக்குள்ள ஆளுநர் அந்த மசோதா மேல முடிவெடுக்கணும் அப்படின்லாம் ஒரு காலக்கெடு விதிச்சிருந்தாங்கல்ல. அது அரசியல் சாசனத்துக்கே எதிரானது அப்படிங்கிறதையும் கவாய் அமர்வு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு தீர்ப்பு இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி தான் அந்த தீர்ப்பு இருந்தது. இதில் இவங்க சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆளுநர் தரப்பு ஆதரவான பாயிண்ட்ஸ் எடுத்து பிஜேபி பாருங்க ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது, அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் திமுகல இருந்து ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அதையே கிடப்புல போட்டு வச்சுக்க முடியாதுங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் இந்த தீர்ப்புல திமுக தரப்பு எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த மாநிலத்துக்கான அதிகாரம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அமைச்சரவையோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும், அவங்க தான் டிரைவர் சீட்ல இருக்கணும், அந்த அதிகாரம் இரட்டை அதிகாரமா இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் அதுல சொல்லியிருக்காங்க. ஆமா, இன்னொரு ரொம்ப நேரம் அப்படியே வச்சுட்டு இருந்தா கூட அப்ப நீங்க நீதிமன்றத்துல அணுகலாம், அப்ப நீதிமன்றம் மறுஆய்வு செய்யலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆமா, மாநில அரசுகள் அப்ப வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நீ சொன்ன மாதிரிதான் இந்த சைடு 50 இந்த சைடு 50 இந்த மாதிரிதான் இருக்கு. இதுக்கு பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தோட ஒரு மூத்த வழக்கறிஞர், அவர் இந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ற மாதிரி பதிவெல்லாம் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தைரியமான ஒரு உச்சநீதிமன்ற அமர்வு இந்த ஆளுநர்கள் பண்ற அட்ராசிட்டிக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, அது மோடி கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பா தான் இருந்தது, ஏப்ரல் மாசத்துல கொடுத்தாங்க அப்படிங்கறது அதை சொல்றாரு. இப்போ கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அப்படிலாம் காலக்கெடு விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஒரு பின்னோக்கி நம்மளை இழுத்துட்டு போற மாதிரியான ஒரு தீர்ப்பு, மாநில சுயாட்சிக்கும் ஒரு எதிரான தீர்ப்புங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதையேதான் பூ உலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது கவாய் அவரோட இப்ப கடைசி காலகட்டத்தில் அந்த பதவியில இருக்கும்போது நிறைய தீர்ப்புகள் அவர் கொடுத்தது எல்லாமே ஒரு கரையா மாறி இருக்கு, கவாய் ஒரு கரையா மாத்திட்டு போயிருக்காரு இந்த நீதித்துறைங்கிற மாதிரி அவரும் மாநில சுயாட்சியை சவப்பெட்டியில அடைச்சிட்டாங்க, அதோட கடைசி ஆணியை இந்த தீர்ப்பு மூலமா அடிச்சிருக்காரு கவாயின்னு அவரும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அந்த கிரீமி லேயர் முறையை கொண்டு வரலாம், அந்த தலித் ரிசர்வேஷன்ல கிரீமி லேயர் முறையை கொண்டு வரலாம், அதுல வசதி படிச்சவங்களுக்கான ரிசர்வேஷனை எடுத்துடலாங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பும் கவாய் கொடுத்திருந்தாரு. அதையுமே தலித் செயல்பாட்டாளர்கள் விசிக MP ரவிக்குமார்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒட்டி தான் இப்போ சுந்தரராஜனும் சில தீர்ப்புகள் அப்படி கொடுத்துட்டாருங்கிற மாதிரி குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, கவையே சொல்லியிருந்தாரு, நான் விசாரிக்க கூடாதுன்னு மத்திய அரசு நினைக்கிற பேசியிருந்தாரு அவரு. பட் எதையுமே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது,
நீதிமன்ற தீர்ப்பை தான் பார்க்க முடியும். கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இந்தியாவிலேயே ஒரு மெட்ரோ திட்டத்துக்கு அதிக நிதி 63,000 கோடி வரையும் கொடுத்துருக்கோம்னா அது சென்னை மெட்ரோக்கு தான். அதெல்லாம் மறந்துட்டு இதை வச்சு அரசியல் பண்றாரு. அவங்க கொடுத்த அந்த திட்ட அறிக்கையிலே நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பட்டியல் போட்டிருக்காரு. அதே தான் இங்க தமிழ்நாடு மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரும் அந்த பட்டியலை வந்து தமிழ்ல பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மெட்ரோ திட்டம் மதுரை கோவையில வந்தா பல பொது சொத்துக்கள் மக்களோட சொத்துக்கள்லாம் வந்து இடிக்கப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2011 மக்கள் தொகையை இவங்க தான் அந்த அறிக்கையில வந்து குறிப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. இப்போ உள்ள ஒரு எஸ்டிமேட்டட் பாப்புலேஷனை அவங்க ஏன் வந்து குறிப்பிடல அப்படிங்கிற கேள்வியை நயினார் நாகேந்திரன் கேட்கிறாரு. அதே மாதிரி இந்த பயண நேரம் வந்து சேமிப்பு அப்படிங்கிறது கோவையில மெட்ரோ கொண்டு வரதுனால பெரிய ஒரு நேர சேமிப்பு இருக்காதுங்கிறத அதுல குறிப்பிட்டிருக்காங்க. மதுரைக்கு பார்த்தோம்னா இந்த பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதுவே போதுமானதுங்கிற மாதிரி இவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வேணாங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை தயார் பண்ணி இவங்க டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தை நிராகரிக்கல, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னு விளக்கம் கேட்டு அதை தான் வச்சு அரசியல் பண்றாங்கன்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. மெட்ரோ நிர்வாகம் அதான் வந்து சொல்றாங்க, நிராகரிக்கல, அவங்க திருப்பி தான் அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா அது அரசியலா தான் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கோவையில போராட்டம்லாம் வேற பண்ணிருக்காங்க திமுக, கோவைக்கு மெட்ரோ கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து என்னன்னா, நேற்று வந்திருந்தார்ல பிரதமர் மோடி, அப்பவே மனு கொடுத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ வேணும், அதே மாதிரி கோவை விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காரு. அவரு ஹாட் டாபிக் எடுத்துட்டு போய் உடனடியா மனுவை கொடுத்திருக்காரு, அங்க ஜிஏ பார்த்திருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த ஆசியான் இருதரப்பு ஒப்பந்தத்துல மதுரை விமான நிலையத்தை இணைக்கலையாம். அதனால மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஏற்கனவே மதுரைக்கு மெட்ரோ தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மதுரை விமான நிலையத்தையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. ஆமா, இப்பதான் வந்து ஆசியான் மாநாடுலாம் நடந்தது, அந்த தென்கிழக்கு ஆசிய மாநாடு வந்து நடந்தது. அந்த நாடுகளுக்கு இடையிலான அந்த வர்த்தக ஒப்பந்தத்துல மதுரை விமான நிலையத்தை குறிப்பிடலன்னு அவர் கோவப்பட்டிருக்காரு. இன்னொரு விஷயத்துக்கும் கோவப்பட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த மெட்ரோ விவகாரம் இன்னும் அடங்கலை, அதுக்குள்ள அந்த நெல் ஈரப்பதம் அந்த விவகாரம் பெருசா இருக்கு, அதையுமே நிராகரிச்சுட்டாங்க. அந்த 22% அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல, நெல் கொள்முதலுக்கான அந்த ஈரப்பத அளவு வந்து 17% இருக்கு, அதை 22% அதிகரிக்கணும்னு சொல்லி கடிதம்லாம் எழுதியிருந்தாரு. விவசாயிகளும் அந்த கோரிக்கையை தான் வச்சுட்டு இருக்காங்க. அதை நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பதிவும் போட்டிருக்காரு. நேற்று தான் வந்து கோவையில் உழவர்களுக்கு ஆதரவாக பேசிட்டு போனாரு. அந்த ஈரமே காயல, அதுக்குள்ள இப்படி ஒரு நிராகரிப்பு நடந்திருக்கு, தமிழ்நாட்டோட குரல் ஏன் வந்து உங்க காதுகளில் விழவே மாட்டேங்குது பிரதமரேங்கிற மாதிரி கேள்வி கேட்டு இதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அன்புமணியும் அதான் சொல்றாரு, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி வருது நிராகரிச்சிட்டீங்கன்னா இதை ஏத்துக்கணும், அப்படிலாம் பண்ணக்கூடாது, விவசாயிகளுக்கு உரியதை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஜி வெற்றிகரமா பீகார் பதவியேற்பு விழாவில இருந்து கலந்துக்கிட்டு நாளைக்கு தென்னாப்பிரிக்கா கிளம்பி போறாரு. அப்படியா? G20 மாநாடு 21, 22, 23 வந்து நடக்க போகுது. அங்க வந்து கால்நிலை மாற்றம், ஒரு நிலையான ஒரு பொருளாதார வர்த்தகம் போன்ற விஷயங்கள்ல 3 அமர்வுல வந்து நம்ம ஜி பேச போறாரா மோடி ஜி. ஓஹோ, ஜி வந்து அப்ப தென்னாப்பிரிக்கா கிளம்புறாரு. இன்னைக்கு வந்து அந்த பதவியேற்பு விழால ஒரு குனிஞ்சு அப்படி பீகார் மக்களுக்கு நன்றின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா என்டிஏ வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாரு 10வது முறையா நிதிஷ்குமார். அவரோட சேர்ந்து ஒரு 26 அமைச்சர்களும் முதற்கட்டமா பதவி ஏற்றிருக்காங்க. அதுல 14 அமைச்சர்கள் பாஜகவுக்கு, 8 தான் வந்து நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளத்துக்கு கிடைச்சிருக்கு. மற்றதெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் சில அமைச்சர்கள் சேருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு இவர் காந்தி மைதானத்துல பதவி ஏற்றுக்கிட்டாரு, யாரு, நிதிஷ்குமார். அந்த சைடு காந்தி ஆசிரமத்துல போய் இன்னைக்கு மௌன விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் வந்து போய் இன்னைக்கு ஃபுல் டே நான் மௌன விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில மட்டும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு மௌன விரதம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போறேன்னு அதுலதான் சொன்னாரு. அதுல வந்து நான் இந்த 3 வருஷம் கடுமையா உழைச்சிருக்கேன், இனிமே 2 மடங்கு உழைப்ப போட போறேன், 2 மடங்கு அதிகமா உழைச்சு பீகார் மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் நான் வந்து
விடுவேன், செஞ்சே தீருவேன் அப்படின்றாரு. நான் சொன்னது அவங்களுக்கு கேட்காம போயிடுச்சு பீகார் மக்களுக்கு அப்படின்றாரு. இன்னைக்கு ஒரு மோனோங்கிறது அவரோட ஸ்ட்ராட்டஜி. அதான் எப்படி மீடியா ஒரு பக்கம் திருப்பினார் பாத்தியா, எனக்கு ஜூம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா காந்தி ஆசிரமத்துல போய் பாத்துருக்கேன். ஆனா இப்ப சொல்லியிருக்காரு, நான் எலெக்ஷனை நிக்காம போனது தப்பு தான், நான் நின்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. இதுதானே ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, அவருக்கே தெரியும் செத்து போயிடும் அப்படின்னு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசுற பேச்சாது, நின்றுக்கணும் முடிஞ்சோன்னு சொல்றாரு. ஞானேஷ்குமார் சாரு கொண்டு வந்ததும் போதும் எல்லாம் தலையை பிச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 2002 2005 எங்க பூத்து பாகம் என்னென்னு தமிழ்நாடு முழுக்க இதே பேச்சதான் இருக்கு. இது வரைக்கும் முடிவு வெட்டப்படல. அதுல பாதி பேர் போட்டோ ஒட்டி வாங்கிக்கிறாங்களாம், பாதி பேர் போட்டோ ஒட்டாம வாங்கிக்கிறாங்களாம், இஷ்டத்துக்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. December 7 தெரிய வரும் யாரோட வாக்கு இருக்கு இல்ல அப்படின்னு. அப்புறம் இல்லைன்னா ஒண்ணும் இல்ல, திருப்பி அப்ளை பண்ணலாம். திருப்பி வருதா இல்லையான்னு ஜனவரில தெரிய வரும். அதுக்கப்புறம் திருப்பி அப்ளை பண்ணலாம். அப்புறம் திருப்பி வருதான்னு பிப்ரவரியில தெரிய வரும். வரலன்னா அவ்வளவுதான். அதாவது இப்போ ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னாலே இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ப்ரூஃப் கொடுக்கணும்னு சில பேர்கிட்ட கேட்க போறாங்க. ப்ரூஃப் இல்லைன்னா நீக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்களுக்கே தெளிவு இல்லாதனால நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இதுல வருமா வராதான்னு. இல்லைன்னா தமிழ்நாட்டுல வருவாய் ஊழியர்கள் ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அவங்களோட சேலரி எல்லாம் வந்து இப்ப ரெட்டிப்பா மாத்திடுச்சு தமிழ்நாடு அரசு. இப்ப கேரளால பாக்குறப்போ ஒரு பிஎல்ஓ இறந்து போனார். அதே மாதிரி மேற்கு வங்கத்துல ஒரு அங்கன்வாடி ஊழியர் பிஎல்ஓவா பணியில் இருந்தாரு. அவருமே வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு. இப்ப மம்தா பானர்ஜி அஞ்சலியெல்லாம் செலுத்திட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பிஎல்ஓக்களுக்கு ஒரு பெரிய டார்ச்சரா இருக்கு, 28 பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்லிருக்காங்க மம்தா பானர்ஜி. அது மேற்கு வங்கத்துல மட்டும்தானா இல்ல எல்லா பக்கமும் சேர்த்தவங்க சொல்றாங்களாங்கிறது தெரியல. ஆமா, எதுவும் பேர்லாம் அவங்க குறிப்பிடல. ஆனா 28 பேர் பணிச்சுமையால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கேட்கும்போது ஷாக்கிங்கா இருக்கு. அது ஆனா எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இன்னொரு பக்கம் இந்த சாரெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குன்னு டெல்லிக்கு கிளம்பி சிவி சண்முகம் போயிருக்காரு. போய் தேர்தல் ஆணையரை சந்திச்சு உங்க ஆளுங்க வந்து சரியா வேலை பார்க்கல, அங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையரே சரியா வேலை பார்க்கல, மொத்தமா எல்லா ஃபார்மையும் திமுக காரங்களே எடுத்துட்டு போய் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு யார் யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களோட மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரு பெரிய முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு சார்ல அப்படின்னு சொல்லி அவரு அங்க போய் கடிதம்லாம் கொடுத்துருக்காரு. டெல்லிக்கு போய் ஒரு தெளிவில்லைங்கிறதான் போயிருக்காரு அவரு. முதல்ல நீங்க தெளிவா அவங்க அனுப்பிட்டாரு, என்ன பண்ணுவாரு சிவி சண்முகமா? அவரு தெளிவா தானே இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அங்க போய் திமுக தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஆட்களுக்கு மட்டும் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்லோட் பண்றாங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் இன்னொரு விஷயம் தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்காராம், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா. அப்படியா? பல பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கேட்டா கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. ஆனா சிவி சண்முகத்தை மட்டும் அமைதிப்படுத்தவே முடியல எடப்பாடி பழனிசாமினால. ஒரு தனி ரூட் எடுத்து தனி அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காப்புல அவர் அதிமுகவிலேயே. விழுப்புரத்துலயா அதிமுகலையா? விழுப்புரத்துல அவர் தான் வச்சுக்கோவேன். அதிமுகவிலயுமே என்னங்க ஒண்ணு செருல போல இருக்கு. இதெல்லாம் 6 மணிக்கு மேலயா இல்ல காலையில இருந்தேவா? இன்னுமா நீ 6 மணிக்கு மேல நம்பிக்கிட்டு இருக்க? சரி, ஓகே. அவர் வந்து இபிஎஸ்ஆ இல்ல சிபிஎஸ்ஆன்னு பாத்துருவோம்னு அவர் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு பக்கம் வந்து இந்த பெங்களூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பகல் கொள்ளை வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஏடிஎம்ல அந்த மிஷின்ல பணம் லோட் பண்றதுக்கு ஒரு வேன்ல வச்சு எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த வேனை ஒரு இனோவா கார்ல வந்து ஒரு 5-6 பேர் மறிச்சிருக்காங்க. மறிச்சு நாங்க ஆர்பிஐல இருந்து வரோம் அப்படின்னு ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. மீதி 2-3 பேர் நாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 கோடி அப்படின்னு சொன்னோன்னா, 7 கோடியை வந்து நீங்க எப்படி ஒரு அத்தாரிட்டிஸ் கிட்ட சரியான சைன் வாங்காம நீங்க கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு அதுல அந்த 4 பேர் இருந்திருக்காங்க. அந்த வேன்ல 4 பேர்ல 3 பேரை டிரைவரை மட்டும் விட்டுட்டு 3 பேரை இறக்கி அவங்க கார்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்க கூட வாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து அந்த டைரி ரோடு ஃபிளைஓவர்னு ஒன்று இருக்காமா, அந்த ஃபிளைஓவர்ல போய் அந்த ஃபிளைஓவர் நடுவில் நின்றுட்டே இருங்க, நாங்க வந்துருவோம்னு சொல்லிருக்காங்க. போற வழியில இந்த 3 பேரை இறக்கி விட்டுட்டு ஃபிளைஓவர் மேல ஏறி அந்த இதுல உள்ள 7 கோடி ரூபாய் பணத்தை துப்பாக்கி முனையில அவர்கிட்ட இருந்து அந்த டிரைவர்கிட்ட இருந்து மிரட்டி வாங்கிட்டதா, அதாவது இவங்க கார்ல ஏத்திக்கிட்டு போயிட்டதா இப்ப பிரச்சனையா இருக்கு. 7 கோடியே 11 லட்சம் ரூபாய் வந்து களவாடப்பட்டிருக்கு. இப்ப போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபிளைஓவர்ல சிசிடிவி இல்லையா, எங்க இருந்தும் பாக்குற மாதிரி. ஸோ அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது மதியம் 12:30 மணிக்கு நடந்திருக்கு. இது ஒரு பெரிய பரபரப்பா மாறி இருக்கு. இப்ப போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. முதல்ல நைட்ல தான் வந்து ஹைஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு, இப்ப பகல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. யாரும் அந்த ப்ரொஃபஸர்னு தெரியல, சிசிடிவி எங்கெல்லாம் ஒர்க் ஆகலன்னு பார்த்து மேம்பாலத்துல காரை வச்சு 7 கோடி ரூபாய அபேஸ் பண்ணிருக்காங்கன்னா சாதாரண கும்பலா இருக்க முடியாது. உள்ளே ஒரு கருப்பு ஆடு இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் பெங்களூர் போலீஸ். ஓகே, தமிழக வெற்றி கழகம் கரூர்ல கூட்டத்தை கூட்டி 41 பேர் உயிரிழந்து போனாங்க. அதற்கு பிறகு விஜய் வந்து பனையூர்ல தான் இருக்காரு.
பிரச்சாரத்துக்குலாம் வரல. இப்போ டிசம்பர் 4 சேலத்துல அனுமதி வந்து கேட்டிருக்காங்களாம் மாநகர காவல் ஆணையர்கிட்ட. ஆமா, அப்ப போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4ஆம் தேதி பெரிய கார்த்திகை வருது, அன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. 6ஆம் தேதியும் அந்த பாபர் மசூதி இடிப்பு நாளுங்கிறதுனால வேற பணிகள்லாம் இருக்கு, வேற ஒரு தேதி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அடுத்த மாதம் இப்போ பனையூர்ல இருந்து வெளியே வராரு போல விஜய். ஆமா, இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து டிவிகே தெரியும், இனிமேல் நமக்கு டிவிகேங்கிறதும் தெரிய போகுது. திராவிட வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு மல்லை சத்யா. ஓ, டிவிகேக்கு போட்டியாவா இல்ல அது திராவிடர்களுக்கு போட்டியா? இப்ப டிவிகேங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. நமக்கும் டிவிகேன்னு ஒன்று சேர்த்துட்டுலாம் நினைச்சிட்டு போல இருக்கு. கூட யாருன்னா நீ பாக்கணும், யாரு? நாஞ்சில் சம்பத். ஓ, மதிமுகல இருந்து அதிமுக வந்தார், அதிமுக இருந்து திமுக பக்கம் போனாரு. எந்த பக்கமும் செலுப்படுக்காதனால மல்லை சத்யா வந்து ஜாயின் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். டிவிகேக்கு போயிருக்காரு. இப்ப குறிப்பா வந்து வைகோவால் பாதிக்கப்பட்டவர் சங்கம், வைகோவால் பாதிக்கப்பட்ட முதியோர் சங்கம்னு ஒன்று இருக்கு மதிமுகல. அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த டிவிகே வந்து தூக்கி பிடிக்கிறாங்க போல தெரியுது. ஆமா, அவங்க பேனர்ல பல பேர் நின்று இருந்தாங்க வைகோவால பாதிக்கப்பட்டவங்க. இப்ப திராவிட வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, எந்த திராவிட கட்சிக்கு மாற்றுன்னு தெரியல. ஏற்கனவே நாங்க உண்மையான திராவிடர்னு சொல்லிட்டு டிஎம்கே சொல்லிருக்காங்க, ஏடிஎம்கே சொல்லிருக்காங்க, டிஎம்டிகே சொல்லிருக்காங்க. வேற யார் சொல்லிட்டு இருக்கா? மதிமுகவே சொல்லிட்டு இருக்காரு அவரு. டிஎம்கே சொல்லிருக்காங்க. இதுல புதுசா டிவிகே உள்ள வந்து நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சரி, என்னென்ன பேச போறாங்கன்னு தெரியல. அவர் வைகோவை பத்தி நாளுக்கு நாள் பேசிக்கிட்டே போறாரு. முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றாரு. 2011 ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, ஜெயலலிதா கூட கூட்டணி போற மாதிரி பேர் பின் வாங்கினாரு. அதே மாதிரி 2014 மக்கள் நல கூட்டணி அமைஞ்சதுல, அதெல்லாம் பல சீக்ரெட்லாம் இருக்கு நான் சொல்றேன்ட்டு இருக்கிற மல்லை சத்யா. ஓ, சொன்னாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்பப்ப. அது ஒரு செய்தி ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டாருன்னா ஒரு அதிர்வலை ஏற்படும். இந்த பக்கம் ஜனவரியில வேற பயணம் போறேன்னு வேற கிளம்புறாரு அவரு. யாரு இவரு? மல்லை சத்யாவா? இவரு வைகோ தான்ப்பா. வைகோவா? அந்த இதுவா, மது ஒழிப்பா? சரி, ஓகே. அவங்களே நடத்துவாங்களா, அவங்களே வந்து எதிர்ப்பாங்களா, இல்லைன்னா அவங்களே நடத்துறவங்களே வந்து கொடியாட்டி நடங்க நீங்க சொல்லுவாங்களா? ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல். இன்னொரு பக்கம் அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க சிபிஐக்கு மாத்தினாங்க உயர்நீதிமன்றம். அது மாற்றக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க தமிழ்நாடு அரசு. உச்சநீதிமன்ற அமர்வு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை உயர்நீதிமன்றம் சொன்னது சரிதான், சிபிஐயை விசாரிக்கட்டும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு போனதில் இப்போ இடைக்கால தடை மட்டும் விதிச்சிருக்காங்க. நிரந்தர தடை இல்லை, சிபிஐ விசாரிக்கிறதுக்கு இடைக்கால தடை மட்டும் விதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் நாளையிலேருந்து ஒரு 6 நாளுக்கு பரவலாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மட்டுமே ஒரு 10 மாவட்டங்கள், தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட ஒரு 10 மாவட்டங்களில் கனமழை இருக்கும் அப்படிங்கிறதையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நம்ம. சாப்பிட்டியாடி? இல்லடா, பசிக்கல. ஏன்? இப்பதான் சாப்பிட்டேன். அதான் பேசுறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. மாதிரிலாம் இல்ல, பேசுறதுக்கு உனக்குன்னு யாருமே இல்லதான் அப்படின்னு மூளை சொல்லுதான். எங்களுக்கு ஓட்டு போடாத ஊருக்கெல்லாம் மெட்ரோ ட்ரெயின் விடுறது இல்ல, அதாவது கூட வச்சிருக்கவங்களுக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லா இடங்களிலும் பிறர் சூழ்நிலைக்காக நம்மள மாத்திக்க நினைச்சா அப்புறம் நமக்கான இடம் கேள்விக்குறியாக போய்விடும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது ஸ்டாலினுக்கும் மோடிக்குமே வந்து கொடுத்துடலாம். ஸ்டாலின் வந்து நான் சொன்னது கேட்கலையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அவரு. மோடி இன்னும் சத்தமா, நீங்க எவ்வளவு சத்தமா வேணாலும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்பயும் அவரு கேட்க மாட்டேங்கிறது தெரியல. அதனால இன்னும் சத்தமாங்கிற விருது 2 பேரும் கொடுத்துடலாம். ஏன்னா இவரும் சத்தமா இருக்கிறாரு, அவங்களும் சத்தமா எதிர்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஆமா, இடையில மாட்டிக்கிட்டு இருக்கிறது விவசாயிகள். அவங்களுக்கு வந்து அந்த ஈரப்பத அளவை வந்து அதிகரிக்கணும். நிச்சயமா விவசாயிகள், மக்களாகிய நாம் எல்லாருமே தான். ஓகே, நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.